ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே நன்றி. இந்த அக்கேஷன் நான் யூஸ் பண்ணி எல்லாருக்கும், ப்ரெஸ்க்கும், மீடியாவுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த நேஷ்னல் அவார்டு எனக்கு வந்ததுக்கும் உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவு தான் காரணம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. புஷ்பா படத்துக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லா படத்துக்கும் நான் ஸ்டார்டிங் இது வரைக்கும் எந்த பாடல் பண்ணாலும், எந்த படம் பண்ணாலும் அந்த கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் தான் எப்பயுமே ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். ஸோ அதுக்கு ஃபார் ஆல் டு ஆல் தி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி ப்ரெஸ் அண்ட் ஆல் த சேனல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் கமிங் டு ரத்னம், ஐ ஹேட் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் ஒர்க் பண்ணிருந்தேன். ஹரி சார் கூட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது 6வது படம் நாங்கள் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6, ஸ்டார்டிங் 6, இது வந்து படம் நம்பர் 6. ஸோ 6, சிங்கம், சிங்கம் 2 அண்ட் வேங்கை அண்ட் சாமி ஸ்கொயர் அண்ட் நவ் திஸ் ஒன். ஸோ எவ்ரி டைம் இட்ஸ் லைக் எல்லாரும் சொல்லுற மாதிரி ஹரி சார் உங்களை சொல்லிட்டு. ஸோ 6வது வாட்டி நம்ம இணைந்து வேலை செய்கிறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எப்பவுமே வந்து டைரக்டர், ஏன்னா நான் டைரக்டர் தான் ஃபஸ்ட் வந்து ஒரு கதை எழுதி ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமே வந்து அந்த கதை யார் எழுதுகிறாங்களோ அது மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் டைரக்டர் எழுதுறதுனால த டைரக்டர் இஸ் த மெயின் ரீசன் பிஹைண்ட் ஹோல் ப்ராஜெக்ட் ஹேப்பனிங். ஏன்னா அவங்க வந்து கதை எழுதி அவங்க ஒரு ஹீரோவுக்கு அதை வந்து ஓகே பண்ணி ப்ரொடியூசருக்கு எல்லாம் பண்ணுறதுனால தான் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஸ்டன் மாஸ்டர், கொரியோகிராஃபர், எடிட்டர், கேமராமேன் எல்லாருமே. அதனால எப்பயுமே வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் டைரக்டருக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்து ஆகணும் பிஃபோர் ஸ்டார்டிங் எனி திங். ஸோ ஒரு வாட்டி 2 வாட்டி கூட இல்லை, 6வது வாட்டி நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோன்னா அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ லவ் என் மேலே வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி சார். ஹரி சார் வந்து டைரக்டருங்கிற மேட்டரையும் தாண்டி எங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி அவர். ஸோ அவங்க ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி எல்லாமே ரொம்ப க்ளோஸ், பல வருஷமாக எங்களுக்கு தெரியும். அண்ட் ஹி ஹேஸ் தட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன். அண்ட் ஐ திங்க் தட் பாண்டிங் ஆல்சோ ரிஃப்ளெக்ட்ஸ் இன் த ஒர்க். அதனால தான் நாங்கள் பண்ணுற எல்லா படங்களும் சரி, ஒவ்வொரு பாடலும் வந்து எல்லாரும் ரசிக்கிற விதமாக அது அமையுது. அண்ட் படங்களும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறோம். அண்ட் ரத்னம் பற்றி சொல்லணுன்னா, ஹரி சார் பண்ணுற படங்களே இது ரொம்ப வித்தியாசமான படமாக அமைஞ்சிருக்கு. அவர் முதல் நாள் எனக்கு கதை சொன்ன உடனே, அதோட கதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆனால் பயந்துட்டார். அதோட கோர் ஸ்டோரி வந்து ரொம்ப எமோஷனலாக, ரொம்ப டச்சிங்காக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காரு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ ஹேட் கிரேட் an experience, while working on this film. And like I said, 6வது வாட்டி ஹரி சார் கூட ஒர்க் பண்ணுறேன். அண்ட் மை டார்லிங் பிரதர் விஷால் கூட வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் யூ ஒர்க்கிங். நிறைய வாட்டி நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது, ஏதோ டைம் லைன் அது இதுன்னு சொல்லிட்டு அமையாமே இருந்தது. அது ஃபைனலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். அதுவும் எங்கள் 2 பேருக்குமே பிடிச்ச ஒரு டைரக்டர் ஹரி சார் கூட நாங்கள் சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ணுறதுங்க 2 பேருக்குமே ஒரு சந்தோஷம். ஒரு கமர்ஷியல் மாஸ் படமாக மட்டுமே இல்லாமல் ரொம்ப இமோஷனல் அண்ட் ஆல்சோ என்டர்டெய்னிங் வித் ஆக்ஷன் இருக்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் சந்தானம் சார், ரொம்ப கார்த்திகேயன் சந்தானம் சார் ரொம்ப நன்றி. அண்ட் யூ ஹவ் பீன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டீசென்ட் ப்ரொடியூசர்ஸ் தட் ஹவ் மெட். அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நீங்கள் போடுற அந்த கோவா பேண்ட்ஸும் அந்த ஷர்ட்டும் போட்டு நீங்கள் வரீங்களா, அந்த லுக்குக்கே வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா டூன் போடலான்னு இருக்கேன். அந்த அளவுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ யோகி பாபு சார், நானும் உங்களுடைய ஒரு ரசிகன். நீங்கள் ஸ்க்ரீனில் வரும்போது நீங்கள் வந்தவுடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் தான் நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறத கேட்குறோம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரசிகர்களை வந்து சம்பாதிச்சிட்டிங்க. ஸோ சார், உங்களோட கேரக்டரும் சரி, உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி வேறு லெவல் சார். அதுவும் இந்த படத்தில் வந்து நான் ஹரி சார் கிட்ட சொன்னேன், முழுக்க ஹீரோதும் உங்களது இருக்கிற ட்ராவல் வந்து அது வந்து எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு படத்தில். அது வந்து இல்லை, அதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டேன் சார். நான் டியூன் போட்டு காட்டுறதுக்கே ரொம்ப யோசிப்பேன், இதில் கதை சொல்லுவேன். அது வந்து த வே த ஸ்க்ரீன் பிளே ஹஸ் கம் அண்ட் உங்கள் 2 பேருடைய அந்த ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு யூ. அண்ட் தினேஷ் மாஸ்டர், ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கொரியோகிராஃபர்ஸ். ஸோ இந்த படத்தில் கலக்கிருக்கீங்க, நீங்கள் எல்லா பாடம் தான் கலக்குவீங்க. அண்ட் சுகுமார் சார், யூ ஹவ் டன் எ கிரேட் ஜாப் ஆன் த திங். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அது என்னன்னு நான் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சொல்லல அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு பெரிய சேஸ் அண்ட் ஃபைட் எடுத்திருக்காங்க. அது வந்து சேஸ்ன்னு சொல்ல முடியாது,
வெறும் சேஸ்ன்னு சொல்ல முடியாது, வெறும் ஃபைட்னு சொல்லலாம், வெறும் சீன்னு சொல்லலாம். ஒரு சீனாக ஸ்டார்ட் ஆகி ஒரு சேஸாக மாறி அது ஒரு ஃபைட்டாக மாறி திருப்பி சேஸாக மாறி திருப்பி ஃபைட்டாக மாறி திருப்பி ஒரு எமோஷனாக மாறும். அது எப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணீங்களோ, எப்படி தான் நீங்கள் எடுத்தீங்களோ, விஷால் நீங்கள் எப்படி தான் பண்ணீங்களோ, அதில் உள்ள எல்லாருக்குமே வந்து பயங்கர ஹெவி ரிஸ்கோடு தான் பண்ணாங்க. அதுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகணும். I think till today this is one of the lengthiest, எனக்கு தெரிஞ்சு this is one of the lengthiest single shot, raw single shot ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் கூட பார்ப்போம், நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் பார்த்துருக்கோம். பட் லாட் ஆஃப் சிங்கிள் ஷாட்ஸ் ஆர் ஸ்டிச் டுகெதர் இல்லையா சுகுமார் சார்? லைக் இங்கேருந்து இங்கே ஒரு பார்ட் அது தெரியாமல் ஸ்டிச் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இது நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு மியூசிக் கம்போசராக அந்த சீனை நான் ரொம்ப அந்த என்டையர் சீக்வன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது மறுபடியும் அது போடுங்கன்னு பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். நானே ஒரு ரசிகன் ஆகிட்டேன் அதுக்கு. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, when something is very perfect, we tend to assume that it is done with a lot of technologies or technology put together or techniques put together. But no, இது வந்து ரியலாகவே ராவாகவே ஒரே கேமரா, அது வந்து போகும், அது திடீர்னு பறக்கும், திடீர்னு ட்ரோன் ஆகும், திடீர்னு கீழே வரும். எப்படி பண்ணாங்கன்னு மெஸ்மரைஸ்டு. அண்ட் ஹரி சாருக்கு வந்து ஒரு ஸ்பீடு இருக்குன்னு சொல்கிறாங்களே, நான் இப்போ சொல்கிறேன், அந்த ஸ்பீடு வந்து அவர் நடக்கிறதுலையோ பறக்கிறதுலையோ போகிறதுலையோ வர்றதுல மட்டும் இல்லை, அவர் சிந்தனையிலையும் இருக்குது, அவர் மேக்கிங்லேயும் இருக்குது, அவரோட அன்புலேயும் அந்த ஸ்பீடு இருக்குது, எல்லாத்துலையும் அந்த ஸ்பீடு இருக்கிறதுனால தான் அவர் ஸ்பீடாக போயிட்டே இருக்காரு. சார், இது நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு 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 என்ன பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது நீங்கள் பண்ணதுலேயே. ரொம்ப நன்றி சார். ஐ ஹேட் கிரேட் டைம். அண்ட் டார்லிங் விஷால் பிரதர், you have outdone yourself in a beautiful performance and fight. அது கூட ரொம்ப ஈஸி கிடையாது. இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஃபைட்ஸ், அவ்வளோ ஆக்ஷன், அவ்வளோ சென்டிமெண்ட் எல்லாமே வந்து கலக்கியிருக்காரு. அண்ட் பார்க்குறதுக்கு என்னமோ நம்ம நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரியே இருப்பார் படம் முழுக்க. ஸோ அந்த மாதிரி பண்ணது எல்லாருக்குமே நன்றி. அண்ட் பிரியா பவானி சங்கர் அவங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருக்காங்க. So thanks to each and everyone, and I hope you'll all love all the songs. And இன்னொன்று, இந்த படத்துடைய பாடல்களில் நாங்கள் 2 ரிலீஸ் பண்ணோம். மற்ற பாட்டு எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக நாங்கள் பண்ணோம். அது எப்படின்னா, அவர் படம் ஷூட் பண்ணுறப்ப ஒரு மாண்டேஜாக பார்த்து எல்லாமே வந்து சிச்சுவேஷனல் சாங்ஸ். ஸோ அவர் ஷூட் பண்ண அந்த சீன் பார்த்து, எடிட் பண்ண சீக்வன்ஸ் பார்த்து அப்படி தான் நாங்கள் சாங்ஸே பண்ணோம். அந்த ப்ராசஸை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த சாங்ஸ்லாம் இப்போ நாங்கள் அதனால தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது இப்போ ரிலீஸும் பண்ண போகிறோம். பட் படத்தோடு பார்க்கும்போது உங்களுக்கு ஐ திங்க் யூல் ஆல் really enjoy why we did that like that. So thanks to each and everyone. Hope you'll all love the film and make it a super duper blockbuster and give us all your love and blessings. Thank you so much. நன்றி DSP sir. இன்னைக்கு வந்த கெஸ்ட்லயே ஜாஸ்தி பேசுனது நான் தான். ஏன்னா அவ்வளவு பாட்டு போட்டுருக்கேன். கண்டிப்பா நான் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் வேணும் சார். ப்ளீஸ் சார். இவ்வளவு பேசின அப்புறம் கேள்வி கேட்கணும்ன்றீங்களே. ஆமா ஒரு கேள்வி. You've been in the industry for so long and விஷால் சார் வந்து இந்த வருஷம் 20வது வருஷம். ஏன் சார் 19 வருஷம் ஒரு காத்திருப்பு அவருக்கு வந்து ஒரு சாங் கொடுக்கறதுக்கு? எல்லா மாஸ் ஹீரோஸுக்கும் நீங்க கொடுத்துட்டீங்க மாசான பாட்டுகள். ஆனா 19 வருஷம் காத்திருந்து இப்பதான் அவருக்கு வந்து இந்த கேள்வி தான் அவ்வளோ நீங்க வேற தூண்டி விடுறீங்களா? அப்படி இல்லை, சில வாட்டி வந்து இதுக்கு தான் நம்ம எல்லாம் சேரணும்னு சிலது எழுதி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். when we are all aligned, you know, all the energies are aligned for a good purpose. and அதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பண்ணும்போது, அது எங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் ஹரி சார், அதே மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன் பாருங்க, பேண்ட் எல்லாம் கூட சூப்பராக போட்டு வந்திருக்காரு. இப்படிப்பட்ட எல்லாரும் கூட ஒர்க் பண்ணுன்னு எழுதி வச்சிருக்கு. அதுவும் பண்ணுறேன். அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த பிளாக் சாரி கட்டிட்டு வந்து நீங்கள் ஆங்கர் பண்ணு வரை எழுதி வச்சிருக்கு. அதனால தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனால்